நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொலாதவர்க்கு. விளக்கம். எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவர்க்கு துன்பம் தரும் வறுமை வராது. வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். காரைக்காலில் நாளை மறுதினம் மாங்கனி திருவிழா. டன் கணக்கில் இறக்குமதி செய்யப்பட்ட மாங்கனிகளை சோதனையிட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள். மாநில அந்தஸ்து கோரி எம்எல்ஏ தலைமையில் போராட்டம். பல்வேறு சமூக அமைப்பினர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலையில் மகன் உட்பட 3 பேரை காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை. சினிமாவை மிஞ்சும் திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். புதுச்சேரி பாகூரை சேர்ந்தவர் புருஷோத்தமன். சேதராப்பட்டில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார். இவர் மனைவியை பிரிந்து தாய் மற்றும் மகனுடன் புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியில் வசித்து வந்தார். கடந்த 2020 மார்ச் 23ஆம் தேதி இரவு பெட்ரோல் பங்கில் வேலை முடித்து பைக்கில் புருஷோத்தமன் புறப்பட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். ஊசுடு ஏரி அருகே சென்றபொழுது அவரை மர்ம நபர்கள் வழிமறைத்து வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் இவ்வழக்கில் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர். இருப்பினும் எவ்வித துப்பும் கிடைக்காததால் விசாரணை முடங்கியது. இதனை அறிந்த டிஜிபி ஷாலினி சிங் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி கடந்த ஆண்டு உத்தரவிட்டார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். இதில் துப்பு தொடங்கியது. இதில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமனின் மகன் தனப்பிரவீன் தூண்டுதலின் பேரில் நண்பர்களான புதுச்சேரி அருமாதபுரத்தை சேர்ந்த மார்தையன் என்கிற கலியவேந்தன், அவரது தம்பி பிரசாந்த் ஆகியோர் தீர்த்து கட்டியது தெரியவந்தது. இதையடுத்து கலியவேந்தன், பிரசாந்த், தனப்பிரவீன் ஆகிய 3 பேரையும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 3 பேரையும் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் 3 நாட்களில் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். இதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது. தனப்பிரவீனின் தந்தை 2வது திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதனால் பெட்ரோல் பங்கின் உரிமை தனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ற அச்சத்தினால் தனது நண்பர்கள் உதவியுடன் கொலை சம்பவத்தை திட்டமிட்டு செய்துள்ளார். நண்பர்கள் கலைவேந்தன், பிரசாந்த் ஆகியோர் இணைந்து விழுப்புரம் கோர்ட் வளாகம் எதிரில் பெயர் தெரியாத நபரிடமிருந்து பைக்கையும் காந்தி சிலை அருகே உள்ள ஒரு கத்தி கடையில் 2 பத்தா கத்திகளையும் வாங்கியுள்ளனர். புருஷோத்தமனுக்கு ஒரு திருமணம் தான் ஆகியிருந்த நிலையில் மகனும் கொலையாளியுமான தனப்பிரவீன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் தனது அம்மாவை முதல் மனைவி என்று குறிப்பிட்டு வந்துள்ளார். அவரது வாக்குமூலமும் முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. பிறகு நம்பத்தகுந்த சாட்சிகளின் தகவல்கள், கைபேசி அழைப்பு பதிவுகள், கண்காணிப்பு கேமரா காட்சிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் 3 பேரை பிடித்து தனித்தனியாக விசாரித்த பொழுது இந்த உண்மை வெளிவந்தது. கலியவேந்தன், அவரது தம்பி பிரசாந்த் ஆகிய 2 பேர் மீதும் அடிதடி வழக்குகள் ஏற்கனவே உள்ளது. கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கலியவேந்தன், பிரசாந்த் ஆகியோரை போலீசார் ஊசுடு ஏரிக்கு நேற்று அழைத்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அதில் ஒரு கத்தி மற்றும் செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர். 3 நாட்கள் விசாரணைக்கு பின் 3 பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் நிருபர்களிடம் கூறும்பொழுது, கொலையாளிகள் மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளும் முன்கூட்டியே தீட்டப்பட்ட சதித்திட்டத்தின் அடிப்படையில் போலீஸ் விசாரணை மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கத்துடனும் மிகுந்த நுணுக்கத்துடனும் தொழில்முறை அணுகுமுறையுடனும் மேற்கொள்ளப்பட்டிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்கை அபகரிக்கும் நோக்கில் கொலை முன்பிருந்தே தனப்பிரவீன் பங்க் செயல்பாடுகளை குறித்து விசாரித்து வந்துள்ளார். கொலைக்கு பின் 3 மாதம் பங்கை அவரே நடத்தி வந்துள்ளார். அதன் பிறகு அவரது அம்மாதான் பங்கை நடத்தி வருகிறார். இதற்கு உயிலை கொலை செய்யப்பட்ட அவரது தந்தை புருஷோத்தமன் முன்கூட்டியே எழுதி வைத்துள்ளார். ஆனால் இது தெரியாமல் மகன் திட்டம் தீட்டி கொலை செய்துவிட்டார் என்றார். மிகவும் சவாலான கொலை வழக்கில் கொலையாளிகளை கண்டுபிடித்து கைது செய்துள்ள சிபிசிஐடி எஸ்பி தனசேகர், இன்ஸ்பெக்டர் பாபுஜி, எஸ்ஐ சிவசித்தன், ஏஎஸ்ஐ பழனிராஜா மற்றும் ஏட்டுகள் அடங்கிய குழுவினரை டிஜிபி, சீனியர் எஸ்பி உள்ளிட்ட உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர்.
காரைக்காலில் வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறவுள்ள உலக பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு டன் கணக்கில் இறக்குமதியான மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா இன்று இரவு மாப்பிளை அழைப்புடன் தொடங்கி நாளை மறுதினம் 29ஆம் தேதி மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பிச்சாண்டு மூர்த்தி வீதி உலாவில் மாம்பழம் இறைத்தல் நிகழ்வை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு தமிழகம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விற்பனைக்காக டன் கணக்கில் மாம்பழங்கள் பல்வேறு பழக்கடைகளுக்கு இறக்குமதியாகியுள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பழக்கடைகளில் மாங்கனி திருவிழாவிற்காக விற்கப்படும் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வின் பொழுது ரசாயனம் மூலம் பழங்கள் பழுக்க வைக்கப்படுகிறதா என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ரசாயனம் மூலம் பழங்கள் பழுக்க வைத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை செய்தனர். மாநில அந்தஸ்து கோரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோரிக்கைகளை வலியுறுத்தல். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி கடந்த 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்திற்கு ஓராண்டு நிறைவடைந்த நிலையிலும் அந்த கோரிக்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ தலைமையிலும் பல்வேறு பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள் முன்னிலையிலும் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த ஆண்டு டெல்லி போராட்டத்தில் பங்கேற்றவர்கள், பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாநில அந்தஸ்தை வழங்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ, மாநில அந்தஸ்து இல்லாததால் புதுச்சேரி அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தாமதமடைவதோடு சில திட்டங்கள் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், மத்திய அரசின் நிதிக்குழுவில் உரிய பங்கு பெற முடியாததால் மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரிக்கு உரிய அரசியல் மற்றும் நிதி ஆதாரங்களை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக மாநில அந்தஸ்தை வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சிசிடிவி காட்சிகள் மூலம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் திருட்டு அம்பலம். ஒருவர் கைது, மேலும் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேதராப்பட்டில் இயங்கி வரும் சிகேம் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் தொழிற்சாலையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் பொருட்கள் திருடப்பட்ட வழக்கில் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தொழிற்சாலையில் இருந்த காப்பர் பொருட்கள் காணாமல் போனது குறித்து எஸ்டேட் மேலாளர் அரவிந்தன் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது பெயிண்டிங் பணிக்காக வந்திருந்த சுத்துக்கேணி அம்பேத்கர் வீதியைச் சேர்ந்த வெற்றிவேல் மற்றும் பாகூர் இருளஞ்சந்தையைச் சேர்ந்த சிலம்பரசன் ஆகியோர் காப்பர் பொருட்களை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் முகமது ஷேக் அலாவுதீன் மற்றும் காவலர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையில் வெற்றிவேல் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்காக கடந்த 15ஆம் மற்றும் 20ஆம் தேதிகளில் சிலம்பரசனுடன் இணைந்து காப்பர் பொருட்களை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார். அவரிடமிருந்து 26 கிலோ காப்பர் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் வெற்றிவேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தலைமறைவாக உள்ள சிலம்பரசனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி திரைக்கலையில் தேசிய விருதுகள் பெற்ற இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவிற்கு மலர் வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்கம் மற்றும் புதுச்சேரி நடிகர்கள் பன்முக கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் இயக்குநர் பாரதி ராஜாவிற்கு மலர் வணக்க நிகழ்ச்சி குயவர்பாளையம் கீர்த்தி மகாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் சிவக்கொழுந்து ஆகியோர் கலந்து கொண்டு பாரதி ராஜா உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் முகமது ஹாசின் அபீத், இயக்குநர் சுரேஷ் ராஜன், திரைப்பட இயக்குநர் சங்க தலைவர் இயக்குநர் செல்வமணி, பேராசிரியர் பர்வீன் சுல்தானா, திரைப்பட தனிக்குழு முன்னாள் உறுப்பினர் ராஜம்நாதன், திரைப்பட பெப்சி அமைப்பின் பொதுச் செயலாளர் சுவாமிநாதன், ஆவணப்பட இயக்குநர் ரவி குணவதி மைந்தன் மற்றும் புதுச்சேரி நடிகர்கள் பன்முக கலைஞர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் பாண்டி செல்வம், பொதுச் செயலாளர் குமரன், பொருளாளர் ராஜ்குமார் மற்றும் கண்மணி கிரியேஷன்ஸ் ராஜா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற விருந்தாளர் பாரதி ராஜாவிற்கு சிறப்பு மலர் வணக்கம் செலுத்தினர். ஏற்பாடுகளை புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்க தலைவர் கலியப்பெருமாள்
பெருமாள், செயலர் குமரன், பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் சுபாஷினி, துணை செயலாளர்கள் பிரபாகரன், அருள்ராஜ், ஆலவந்தார் மற்றும் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் திரைப்பயணங்கள் மற்றும் சமூக சேவைகள், பேரிடர் காலங்களில் அவர் ஆற்றிய நலத்திட்டங்கள் குறித்து அனைவருக்கும் நினைவு கூர்ந்ததோடு அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் மது போதை எதிர்ப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதை எதிர்ப்பு தினம் கொண்டாடப்பட்டது. சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் சாய்ராம் மது போதை சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுச்சேரி லாஸ்பேட்டை ஐயனார் கோவில் அருகே நடத்தினர். நிகழ்ச்சியின் கௌரவ உறுப்பினராக சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் தலைமையேற்று துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியின் துவக்கமாக சாய்ராம் மது போதை மறுவாழ்வு மையத்தின் நிறுவனர் சிவானந்தம் VPS ரமேஷ்குமாரை கௌரவித்தார் மற்றும் மதுபோதை மறுவாழ்வு மையத்தின் செயலாளர் திலீபா சாய்ராம் உடனிருந்து நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், NR காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மது போதை சம்பந்தமான விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். விறகு விற்று நூதன போராட்டம். அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வுக்கு எதிராக புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி கண்டனம். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தொடர் விலை உயர்வை கண்டித்து புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி சார்பில் நூதன விறகு விற்பனை செய்து போராட்டம் நடைபெற்றது. கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாநில அமைப்பாளர் பார்த்தசாரதி தலைமை தாங்கினார். கட்சி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சமையல் எரிவாயு விலை உயர்வால் பொதுமக்கள் விறகை நாடும் நிலைக்கு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி விறகு விற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். காரைக்கால் ஆஷிரா பள்ளிவாசலில் ஆஷிரா மாத வருடப்பிறப்பு சிறப்பு நிகழ்ச்சி. காரைக்காலில் மொகரம் பண்டிகையை முன்னிட்டு ஆஷிரா பள்ளிவாசலில் ஆஷிரா மாத வருடப்பிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு பள்ளிவாசல் சிறப்பு திருக்குரான் ஓதப்பட்டு இறை வழிபாடு நடைபெற்றது. மேலும் மௌலது ஓதி இஸ்லாமிய புத்தாண்டை வரவேற்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஜமாத்தார்கள் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நாட்டின் நலன், சமுதாய ஒற்றுமை மற்றும் உலக அமைதிக்காக சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆஷிரா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விஜய் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் மெர்சல் திரைப்படம் திரையிடல். ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். தமிழக முதல்வர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தனியார் அமைப்பு சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை எதிரே காந்தி திடலில் அவர் நடித்த மெர்சல் திரைப்படம் பிரம்மாண்ட LED திரையில் திரையிடப்பட்டது. திரைப்படத்தை காண ஏராளமான விஜய் ரசிகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் திரண்டனர். ரசிகர்கள் கட்சி கொடிகளை ஏந்தி ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வமுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதனை முன்னிட்டு அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். எந்த அசம்பாவிதமும் இன்றி நிகழ்ச்சி உற்சாகமான சூழலில் நிறைவடைந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் நாளை மறுதினம் மாங்கனி திருவிழா. டன் கணக்கில் இறக்குமதி செய்யப்பட்ட மாங்கனிகளை சோதனையிட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள். மாநில அந்தஸ்து கோரி MLA தலைமையில் போராட்டம். பல்வேறு சமூக அமைப்பினர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.